ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே கூடி வந்திருக்கிற தேவ பிள்ளைகளாகி உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே நம்மை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த அற்புதமான நாளிலே தேவனுடைய வார்த்தையை உங்கள் மத்தியிலே கொண்டு வருவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆவியானவர் நம்மத்திலே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிறவர், நம்முடைய வாழ்வை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகையாலே நான் ஆண்டவரை நன்றியோடு கூட போற்றுகின்றேன். இந்த நாளிலே கர்த்தர் என் கூட உங்களுக்கு முன்பாக வைக்கும்படியா என் உள்ளத்துக்குள்ளாக சமாதானத்தை தந்து கொடுத்ததான வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் வாஞ்சிக்கிறேன். நாம் எல்லாரும் நம்முடைய வாழ்விலே சில நேரங்களிலே நம்முடைய சூழ்நிலைகள் நம்முடைய சிந்தனைகளை, இருதயத்தை பாதித்து மன அழுத்தம் என்கிறதான ஒரு நிலைமைக்கு நேராய் கடந்து செல்லுகிறோம். ஸோ we call it as depression in English. டிப்ரெஷன் ஆயிரும். நிறைய டிப்ரெஷன், ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காரியங்கள் எல்லாம் கர்த்தர் தம்முடைய வார்த்தையில் ஏதாகிலும் சொல்லியிருக்கிறாரா என்ன என்பதை நாம் பார்க்க போகிறோம். இந்த காரியத்தை கர்த்தர் தம்முடைய நாளிலே நம்மோடு கூட பேசுவாராக. 1 ராஜாக்களின் புத்தகம் 19வது அதிகாரத்திலிருந்து வேதம் நமக்கு இப்படியாக சொல்லுகிறது. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம். எலியா செய்த எல்லாவற்றையும், அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தால் கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் யெசபேலுக்கு அறிவித்தான். யெசபேல் வைஃப் ஆஃப் ஆகாப் இல்லையா? ஆகாபின் மனைவி யெசபேல். 2வது வசனம். அப்பொழுது யெசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி, அவர்களில் ஒவ்வொருடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதுக்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொன்னாள். அவனுக்கு அது தெரிந்த பொழுது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர் சபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொன்னான். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கொண்டு நீர் பேசும். நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியவைகளை எங்களுக்கு கற்றுத்தாரும், எங்களை போதியும். உங்க பிரசனம் எங்களோடு கூட இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இங்கே நாம் ஒரு சூழலை பார்க்கின்றோம். ஒரு மனிதனுடைய வாழ்வு பல போராட்டங்கள் வழியாய் கடந்து போகிறார். ஸ்ட்ரகிள் அண்ட் டிப்ரெஷன், போராட்டமும் மன அழுத்தமும். நிறைய நேரங்களிலே தேவ சபையில் இருக்கிறதான மக்கள், கிறிஸ்தவர்கள் எப்படிப்பட்டதான சூழ்நிலையில் வழியாய் கடந்து போகிறார்கள். இன்றைக்கு ஆவியானவர் யாரோடு கூட பேசுகிறார் தெரியல. ஆனா கவனிங்க, நீங்க எல்லாருமாக கர்த்தரோடு கூட தம்முடைய வார்த்தையை அனுப்புவார், பேச வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளை, தேவனுடைய வசனமும் ஜெபங்களும் நம்முடைய வாழ்விலே நமக்கு மாபெரும் மாற்றத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வர போதுமானதாக இருக்கிறது. கர்த்தர் தானே நம்முடைய வாழ்விலே நன்மைகளை வழங்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் சபை கூடி வருதலை ஆண்டவர் மேன்மையுள்ளதாய் கண்டு அதை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனால் தான் வேதம் சொல்லுகிறது, இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது, ஏற்றதுமாய் இருக்கிறது. ஆமென். சோ அது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. எத்தனை நன்மை! இதோ சகோதரர் ஒருமித்து, இதோ சகோதரர் வாசம் பண்ணுவதில்லை, இது சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமாய் இருக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுக்குது. அப்ப நீங்க சொல்லுங்க, எத்தனை நன்மையாய் இருக்கிறது, எத்தனை இன்பமாய் இருக்கிறது? எத்தனை நன்மை, எத்தனை இன்பம்! ஏராளமான நன்மை, ஏராளமான இன்பம் சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது. ஆகினாலே நாம் சபை கூடி வருகிறதான காரியத்தை
நாம் ஒருபோதும் விட்டுவிட கூடாது. கர்த்தர் அதிலே நன்மையை வைத்திருக்கிறார். நாம் ஜெபம் பண்ண கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். வேதத்தை தியானிக்க கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அவைகளை நாம் ஒருபோதும் விட்டுவிடக் கூடாது. அல்லேலூயா. இந்த பிள்ளைகளே ஒரு ஆராய்ச்சி செய்தார்கள். என்ன ஆராய்ச்சினா, இந்த நிறைய பெண்களாலே கருவுற முடியவில்லை, ஆகினாலே செயற்கையாக கருவுறுகிறதான காரியத்தை இப்பொழுது ரொம்ப அதிகமாக பரவலாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகினாலே ஒரு ஆணுடைய விந்தையும் பெண்ணுடைய முட்டையும் எடுத்து வெளியில தட்டில் வச்சு அதை ஃபர்டிலைஸ் பண்றாங்க. விட்ரோ ஃபர்டிலைசேஷன் என்று சொல்லுகின்றார்கள். அந்த கருவுறுகிறதான காரியம் வெளியே நடந்த பிறகு அந்த கருவுற்றதான முட்டையை எடுத்து மீண்டும் பெண்ணுடைய கர்ப்ப பையிலே வைத்து அந்த குழந்தை வளருவதற்கு ஏற்பாடு பண்றாங்க. ஆனா அந்த கருவிலே வைத்த பிறகு அது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அது ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராசஸ். அப்போ அதற்காக பிரயாசப்படுகிறார்கள். அப்படி செய்யப்படுகிறதான வேளையிலே ஒரு ஆராய்ச்சி நடந்தது. ஒரு டாக்டர் என்ன பண்ணாங்கன்னா, அந்த கொலம்பியா யூனிவர்சிட்டியில ஒரு 100 பெண்களை தெரிந்தெடுத்து அந்த இப்படி செயற்கையாக கரு உருகிறதான மக்களை தெரிந்தெடுத்து என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 50 பேருக்கு தனியாகவும் 50 பேர் தனியாகவும் வச்சிருந்தாங்க. எல்லாருக்கும் ஒரே விதமான ட்ரீட்மெண்ட் தான் கொடுத்தாங்க. ஆனால் ஒரு 50 பேருக்கு என்ன பண்ணாங்கன்னா, ஜெபம் செய்தார்கள். ஜெபிக்கிறவர்களை வர வைத்து அவர்களுக்காக ஜெபம் பண்ணாங்க. ஆனால் மீதி 50 பேருக்கு ஜெபம் பண்ணல. ஆனால் எல்லாருக்கும் மருத்துவம் எல்லாம் ஒரே விதத்திலே கொடுக்கப்பட்டது. 50 பேருக்கு ஜெபம். என்ன வித்தியாசம்னா, இவங்களுக்கு ஜெபம் பண்ணப்பட்டது, அவங்களுக்கு ஜெபம் பண்ணல. ஜெபம் பண்றதுக்கு யாரையும் அனுப்பல, ஆனா 50 பேருக்கு ஜெபம் பண்ணாங்க. அப்போ இந்த காரியங்கள் எல்லாம் மருத்துவம் எல்லாம் செய்யும் பொழுது என்ன நடந்தது என்றால், இந்த ஜெபம் பண்ணாத மக்களுக்கு வெறும் 22% மாத்திரம்தான் அவர்கள் கருவுற்றார்கள். அது சக்சஸ்ஃபுல்லா மாறுச்சு. ஆனா ஜெபம் பண்ணினவர்களுக்கு 50%க்கும் அதிகமான பெண்களுக்கு அது வெற்றிகரமாய் மாறினது. ஸோ அந்த டாக்டர் சொல்றாங்க, அவங்க சொல்றாங்க, இட் வாஸ் a real surprise for me. இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இது விஞ்ஞானத்துக்கும் மருத்துவத்திற்கும் அப்பாற்பட்ட ஒரு காரியமாய் இது காணப்படுகிறது. இதற்கு காரணத்தை என்னாலே சொல்லவே முடியல. ஜெபம் பண்ணினவர்களுக்கு 50%த்திற்கு அதிகமான வெற்றி, ஜெபம் பண்ணப்படாதவர்களுக்கு 22% மட்டும்தான் வெற்றி உண்டாயிற்று என்று சொல்லி அவங்க சொல்றாங்க. இந்த விஷயத்தை நீங்கள் அவங்க ஜேர்னலா வெளியிட்டிருக்கிறாங்க. அதுல தி ஜேர்னல் ஆஃப் ரீப்ரொடக்டிவ் மெடிசன் அப்படிங்கிறதான அந்த புஸ்தகத்தில் நீங்கள் நிச்சயமாய் இந்த காரியத்தை குறித்து வாசிக்க முடியும். அது மாத்திரமல்ல, இன்னொரு பக்கத்தில் வியாதி உள்ளதான மக்களை அவங்க ஆராய்ச்சி செஞ்சிருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவர்களை எல்லாரும் வைத்து கொண்டு ரொம்ப மோசமான வியாதி உடையதான மக்களை வைத்து ஆராய்ச்சி செஞ்சிருக்கிறாங்க. அப்படி ஆராய்ச்சி செய்யும் பொழுது ஒரு 20 பேரை எடுத்து ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க. அதுல 10 பேர் தனியாகவும் பிரிச்சிருக்கிறாங்க. அவர்களுக்கு எல்லா மருந்து மாத்திரைகளும் கொடுக்கப்பட்டது. 10 பேருக்காக ஜெபம் பண்ணாங்க, 10 பேருக்காக ஜெபம் பண்ணல. அப்படி பண்ணும் பொழுது டாக்டர் எலிசபெத் டார்க் என்கிறதான அந்த ஸ்திரீ, அவங்க தான் she was a psychiatrist. அவங்க சைக்காட்ரிஸ்ட் பண்றாங்க. பசிபிக் காலேஜ் ஆஃப் மெடிசன் இன் சான் பிரான்சிஸ்கோ என்றதான இடத்துல இந்த ஆராய்ச்சி நடந்தது. 10 பேருக்கு ஜெபம் பண்ணாங்க, 10 பேருக்கு ஜெபம் பண்ணல. அவங்க சொல்றாங்க, அந்த ஆராய்ச்சியின் முடிவில் என்ன நடந்தது என்றால், யாருக்கெல்லாம் ஜெபம் பண்ணப்பட்டதோ அவங்க சீக்கிரமாய் குணமானாங்க. மாத்திரமல்ல, அடிக்கடி மருத்துவமனைக்கு வர வேண்டிய அவசியம் இல்லாமல் இருந்தது. ஆனா யாருக்கு ஜெபம் பண்ணப்படலையோ அவங்களுக்கு சுகம் கிடைக்கல.
அடிக்கடி அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போய் கொண்டிருந்தாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போய் கொண்டிருந்தாங்க. சுகம் அவர்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது சுகத்தை பெறுவதற்கு. ஆனா யாருக்கு ஜெபம் பண்ணப்பட்டதோ அவங்களுக்கு 6 மடங்கு, இவர்களை விட 6 மடங்கு அதிகமாக சுகத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஆராய்ச்சியில அவங்க கண்டுபிடிச்சிட்டு அவங்க ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறாங்க. கேன் பிரேயர் ஹீல்? ஜெபம் சுகத்தை கொடுக்க முடியுமா அப்படிங்கிறதான ஒரு புஸ்தகத்தை வெளியிட்டு இருக்கிறாங்க. ஜெபத்தின் வல்லமை மகா பெரியதாய் இருக்கிறது. அவைகள் நம்முடைய வாழ்விலே நாம் நினைத்து பார்க்க முடியாத நல்ல விதமான முடிவுகளை, நன்மைகளை அவைகள் நமக்கு கொடுக்கிறதாய் இருக்கிறது. நிறைய நேரங்களிலே நம்முடைய வாழ்வில் நடக்கிறதான சூழ்நிலைகள் நிமித்தமாக மன சோர்வு உடையவர்களாய் மாறிவிடுகிறோம். we get into depression, God's people. அவைகள் நம்மை அதிகமாக பாதித்து விடுகிறது. டிப்ரெஷனுடைய சிம்டம்ஸ் எல்லாம் என்ன உங்களுக்கு தெரியாததுல ஒரு நிறைய சிம்டம்ஸ் இருக்குது. அதுல நான் 4-5 சொல்லட்டும். ஒன்று வெயிட் லாஸ், இல்லைன்னா வெயிட் கெயின். ஒன்று வெயிட் குறைஞ்சிருவாங்க, இல்லைன்னா நிறைய வெயிட் போட்டு போயிட்டே இருப்பாங்க. அது டிப்ரெஷன், மனநிலைமை பண்ணுகிறதான ஒரு காரியமாக இருக்கிறது. ரெண்டாவது தூக்கமின்மை. நிறைய பேருக்கு தூக்கம் வராது, ஏன்னா டிப்ரெஷன், அந்த மன அழுத்தம் தூக்கத்தை கெடுத்து விடும். லாஸ் ஆஃப் எனர்ஜி, அவருடைய பலனற்றவர்களாய் மாறி விடுவார்கள். மூன்றாவது நல்ல இன்பமாய் செய்கிற நிறைய காரியங்கள் மீது அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்டே இருக்காது. அட போப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதை இன்ட்ரெஸ்டா செய்கிற காரியங்கள் எல்லாம் விட்டுருவாங்க. அது டிப்ரெஷன் பண்ணுகிறதான காரியம். நான்காவது அவங்களால கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. ஏதாவது ஒரு காரியத்தின் மீது கவனத்தை செலுத்தி அந்த விஷயத்தை அவர்களாலே நடப்பிக்க முடியாது. ஐந்தாவது they lose all hope. எல்லா நம்பிக்கையை இழந்துருவாங்க. they will say that I am useless. என்னால் அதெல்லாம் பண்ண முடியாது, நான் பிரயோஜனம் இல்லை என்கிறதான ஒரு நிலைமைக்கு நேராக இந்த மன அழுத்தம் என்கிறதான காரியம் ஜனங்களை கொண்டு சென்று விடுகிற ஒன்றாக இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, மக்களுக்கு மாத்திரமல்ல, நான் சொல்லட்டும், சில நேரங்களில் தேவனுடைய ஊழியக்காரங்களுக்கும் அப்படிப்பட்டதான நிலைமை வந்து விடுகிறது. உலகத்திலேயே ரொம்ப சிறந்த பிரசங்கி யாருன்னு கேட்டிங்கன்னா சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் அப்படிங்கிறதான ஒரு தேவ மனிதன். இந்த 19வது நூற்றாண்டிலே ஒரு சிறந்த பிரசங்கியாராய் அவர் காணப்பட்டு கொண்டிருந்தார். 18ஆம் நூற்றாண்டிலே அவருடைய வாழ்க்கையிலே சில நேரங்களிலே டிப்ரெஷன் அவரை அழுத்ததினாலே பிரசங்கம் பண்றதெல்லாம் விட்டுட்டு அவர் பாட்டுக்கு அந்த பக்கம் போயிடுவாரா. அப்போ 2-3 மாதங்களாக அவர் இருக்கவே மாட்டாரா, அவர் புல்பிட் மேல ஏறவே மாட்டாரா, பிரசங்க பீடத்தின் மேல வராமலேயே அவர் பாட்டுக்கு எங்கேயாகிலும் போய் தனியாக ஒளிந்து கொள்வார். அவர் டிப்ரெஷன்ல அவர் சஃபர் பண்ணி இருக்கின்றார். இப்படி பிள்ளைகளே, சில நேரங்களில் இப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் வழியாய் கடந்து போகிறோம். அப்படி போகும்போதுதான் இந்த பாட்டெல்லாம் நம்ம பாட ஆரம்பிச்சிருவோம். என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும். தனிமையில் சோர்ந்து போய் அப்படி சில நேரங்களிலே நாம் அப்படிப்பட்ட நிலைமைக்கு நேராய் தள்ளப்பட்டு விடுகிறவர்களாக இருக்கிறோம். பிள்ளைகளே, வேதத்திலே ஒரு கேரக்டர், வேதத்திலே ஒரு மனிதன் இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை வழியாய் கடந்து போனார். நான் வாசித்த பிரகாரம் 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 1வது வசனம் அவரை சொல்லுகிறது. அவருடைய பெயர், முதல் வார்த்தை எலியா. எலியா எலியா என்பவன் தேவ பிள்ளைகளை, he went into a severe depression. பயங்கரமான அழுத்தத்திற்குள்ளாக அவர் கடந்து போகிறார். அவர் சொல்லட்டும், he was one of the greatest man in the scripture. வேதத்தில் இருந்ததான ஒரு மாபெரும் மனிதன், வேதம் சொல்லப்பட்டதான மனிதர்களிலே எலியா மிக மிக உயர்ந்த ஒரு மனுஷனாய் அவர் காணப்படுகிறார். அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே தேவனை கொண்டு செய்ததான அற்புதமான காரியங்கள், God did mighty things through this man Elijah. எலியாவின் மூலமாக ஆண்டவர் அற்புதமான காரியங்களை செய்தார். He brought about a great revival in Israel. இஸ்ரேலிலே ஒரு பெரிய எழுப்புதலை இந்த மனுஷன் கொண்டு வந்தவராக காணப்படுகின்றார். ஆனா அவருடைய வாழ்விலே நடந்த
ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை, ஒரு சூழல். நாம் என்னென்னு பார்க்கிறோம் பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே. இந்த மனிதனுடைய வாழ்விலே ஒரு மன அழுத்தம் வருகிறதை நாம் இங்கே வாசிக்கின்றோம். ஒரு மனித அழுத்தத்தோடு கூட இந்த தேவ மனிதன் காணப்படுகின்றார். என்ன நடக்கிறது? 4வது வசனம் சொல்லுகிறது, அவர் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து, அப்புறம் என்னதுங்களா, தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே. நம்மளும் சில நேரத்தில் சொல்லுவோம்ல, போதும் போப்பா, போதும் கர்த்தாவே, அப்புறம் என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல. கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டான். I am not good Lord. நிச்சயமா இந்த வேலையை சாத்தா ரொம்ப சூப்பரா பண்றான். ஒன்னு டைரக்டா பேசுறான், இல்ல ஆளுங்களை யூஸ் பண்றான். நீ நான் ரொம்ப நல்லவனா, நீ நான் ரொம்ப யோகியமா, உடனடியா சாத்தான் அதுக்கு ஆட் ஆன் பண்ணுவான். ஆமா இல்ல, நீ எல்லாம் யோகியமா, நீ எல்லாம் நல்லவனா, நீ எல்லாம் இதுக்கெல்லாம் யோகியமா அப்படின்னு பேசும் பொழுது உடைந்து போய் விடுகிறோம், சோர்ந்து போய் விடுகிறோம். நாம் எதிர்பார்க்காத நபர்கள் எல்லாம் அந்த வார்த்தைகளை இவங்க சொல்றாங்களா அப்படின்னும் பொழுது நம்முடைய உள்ளம் சில நேரங்களிலே உடைந்து போய் விடுகிறது. We never expected this from these people. இவங்களுக்கு நம்ம எவ்வளவு நன்மை பயன் செய்திருக்கிறோம், ஆனா இவங்களே இப்படி நம்மளை சொல்றாங்களே என்கிறதான சில நேரங்களிலே மனம் உடைந்து தகர்ந்து போய் விடுகிறது. He went through this depression in his life. இந்த தேவ மனிதன் அந்த வழியாய் கடந்து போனான். ஒருவேளை நீங்கள் அப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் வழியாய் கடந்து போயிருக்கலாம். தேவனுடைய பிள்ளைகளே, people are fighting this depression in their life. தங்களுடைய மன அழுத்தத்திலே நிறைய பேர் போராடி கொண்டிருக்கிறார்கள், போராடுகிறார்கள். தேவ ஜனமே, இது என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கர்த்தருடைய மனிதன் மாபெரும் ஊழியத்தை நிறைவேற்றுகிறார். பெரிய வெற்றி, ஊழியத்திலே மாபெரும் வெற்றி. என்ன வெற்றி? இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும், நிறைய பேர் ஜீவன் உள்ள தேவனை ஆராதிப்பதை விட்டுவிட்டு பாகாலுக்கு பின்பாக ஒரு விக்கிரகத்தை பின்பற்றி அவர்கள் அதை தொழுது கொள்ள போகிறார்கள். அப்படி போகிறதான நேரத்திலே யெகோவா தேவனை ஆராதிப்பதை விட்டுவிட்டு பாகாலை தெய்வமாய் அவர்கள் ஆராதிக்க போகும் பொழுது தேவ மனிதனுக்குள்ளாக தேவ வைராக்கியம் கடந்து வருகிறது. ஸ்தோத்திரம். அப்போ ஜனங்களுக்கு முன்பாக நின்று, இஸ்ரவேல் மக்களுக்கு முன்பாக நின்று அவர்களை பார்த்து கேட்கிறான், ஏ தேவ ஜனமே, ஏ சபையாரே, தேவனை தெரிந்து கொண்ட மக்களே, நீங்கள் யெகோவா தேவனை விட்டுவிட்டு பாகாலுக்கு பின் செல்வது காரியம் என்ன? யெகோவா தேவன் என்றால் யெகோவாவை என்ன பண்ணுங்க? பின்பற்றுங்க. கவனிங்க, பாகால் தெய்வம் என்றால் பாகாலை பின்பற்றுங்கள். ரெண்டு நினைவுகளால் என்ன பண்ணாதீங்க? குந்தி குந்தி நடக்காதீங்க. தேவனையும் ஆராதித்து கொண்டு பக்கத்துல சொந்தக்காரன் சொன்னா, ஊரா சொன்னா, நண்பர்கள் சொன்னார்கள், பாஸ் சொன்னாரு அப்படின்னு வேறே கடவுளை என்ன பண்ணாதீங்க, நீங்க பின்பற்றி போகாதிருங்கள். உன்னை விட பெரிய ஆளு, ஐயோ அவங்க ரொம்ப பெரிய ஸ்டேட்டஸ்ல இருக்கிறாங்க, அவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்கன்றதுக்காக நீ என்ன பண்ணாத, ஜீவன் உள்ள தேவனை பின்பற்றுவதை விட்டுவிட்டு நீ விலகி போகாதே. அல்லேலூயா. உன் நண்பன் சொன்னாலும் சரி, உன்னுடைய மடியிலே படுத்து கொள்ளுகிறதான உன்னுடைய மனைவி சொன்னாலும் சரி, இல்லனா உன்னுடைய சொந்தக்காரன் சொன்னாலும் சரி, யார் உனக்கு சொன்னாலும் நீ உன் தேவனாகிய கர்த்தரை விட்டு நீ விலகி போக கூடாது. நீ கர்த்தரை மாத்திரம்தான் தேட வேண்டும் என்று ஆண்டவராகிய தேவன் மிக மிக தெளிவாய் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அறிவுறுத்தி இருக்கின்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ அந்த காரியத்திலே நீ மிக கவனமா இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகின்றார். ஆனால் யாரோ சொன்னாங்கன்றதற்காக சில பேர் தேவனை விட்டு விலகி தங்கள் இஷ்டம் போல அவர்கள் போய் விடுகிறார்கள். என்னுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லட்டும், இந்த ஜனங்கள் அப்படிதான் போனாங்க. ஆனா கர்த்தர் அவர்களுக்கு எலியாவை கொண்டு இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். நான் எரிச்சல் உள்ள தேவன். ஆமென். நான் யாரா இருக்கிறேன்? எரிச்சல் உள்ள தேவனாக இருக்கிறேன். ஆகினாலே நீ என்னை தான் பின்பற்ற வேண்டும்
என்று கர்த்தர் சொல்லுகின்றார். அப்படி நீ என்னை பின்பற்றாமல் நீ வேறே தேவர்களை பின்பற்றுவாயே என்றால் கர்த்தர் சொல்லுகிறார், அந்த குற்றத்தை நான் 3வது 4வது தலைமுறை வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன்? விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. எந்த சந்ததி வரைக்கும் விசாரிப்பாரு? 3வது 4வது தலைமுறை வரைக்கும் தேவன் விசாரிக்கிறவராய் இருப்பார். ஆனா நீ தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவனை மாத்திரம் பின்பற்றுவாயே என்றால் கர்த்தர் சொல்றார், நான் 1000 தலைமுறை வரைக்கும் நான் இரக்கம் பாராட்டுகிற தேவனாய் இருப்பேன். அல்லேலூயா. 1000 தலைமுறை வரைக்கும் நான் இரக்கத்தை பாராட்டுகிற தேவனாக இருப்பேன். தேவ பிள்ளைகளே, அது மிக மிக முக்கியமாய் நீங்கள் கவனிக்க வேண்டியதான காரியம். ஆகினாலே நம்முடைய தேவனை அல்லாமல் வேறே தேவன் இல்லை. ஆனால் இஸ்ரவேல் மக்கள் அவர்கள் யாரோ சொன்னாங்கன்றதற்காக அவர்கள் தேவனை விட்டு விலகி அவர்கள் ஆண்டவரை தேடாமல் அவர்கள் போய் தங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார்கள். அப்பொழுது எலியா அவர்களுக்கு என்ன சொன்னானா, நீ தேவனை நீங்க பின்பற்றுங்கள், கர்த்தரை பின்பற்றுங்கள் என்று சொல்லி மலை மேலே ஏறி அவன் சொன்னா, எந்த கடவுள் அக்கினினாலே பதில் கொடுக்கிறாரோ அவர்தான் யாரு? மெய்யான தேவன் என்று சொல்லி அவன் வைராக்கியத்தோடு கூட நிற்கிறான். அவங்களுக்கு அவன் முதலாவது இடத்தை கொடுத்தான். நீங்க முதல்ல பாகாலை நோக்கி கூப்பிடுங்க என்று சொன்னான். அவர்கள் கூப்பிட்டார்கள். ஆனால் தேவ பிள்ளைகளே, அப்போது நம்ம பார்க்கின்றோம், அங்கே செவி கொடுக்க ஒருவரும் இல்லை, யாருமே பதில் கொடுக்க ஒருவரும் இல்லை என்று நம்ம பார்க்கின்றோம். தேவ பிள்ளைகளே, அப்படியாக அவர்கள் மாலை வரைக்கும் கூப்பிட்டார்கள். மாலையிலே எலியா கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். 18வது அதிகாரம் நமக்கு அதுதான் சொல்லுகிறது. அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். 18வது அதிகாரம் 38வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். ஆமென், அல்லேலூயா. அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து என்ன வந்துச்சாமா? அக்கினி இறங்கி வந்தது. கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்து ஆமென் எல்லாவற்றையும் பட்சித்தது, நக்கி போட்டது. அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரே தேவன் என்று சொல்லி தேவனை அவர்கள் ஆர்ப்பரித்தார்கள். ஒரு மாபெரும் வெற்றியை அங்கே நாம் பார்க்கிறோம். எலியா பெற்றார். பெரிய அற்புதம் நடந்தது. அப்போது அவர் என்ன பண்ணார்னா, அங்கிருந்ததான பாகாலின் தீர்க்கதரிசிகள், 40வது வசனம் சொல்லுகிறது, பாகாலின் தீர்க்கதரிசிகள் அத்தனை பேரையும் அவன் வெட்டி போட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. 22வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது எலியா ஜனங்களை நோக்கி, கர்த்தரின் தீர்க்கதரிசிகள் மீதி இருக்கிறவன் நான் ஒருவன், பாகாலின் தீர்க்கதரிசிகளோ எத்தனை பேரு? 450 பேர். அப்போ என்ன பண்ணா, 450 பேரை வெட்டி போட்டான். அல்லேலூயா. இப்பொழுதும் பெரிய பெரிய மழை வரப்போகிறது. மழையின் இரைச்சலை கேட்கிறான். வசனம் சொல்லுகிறது 45வது வசனத்துல, அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. ஆகாப் ரதத்தில் ஏறி இஸ்ரேலுக்கு போனான். 46வது வசனம், கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு இஸ்ரேலுக்கு வருமட்டாக ஆகாபுக்கு முன்னோடினான். எவ்வளவு விஷயங்களை செஞ்சுட்டான் பாருங்க. அப்போ இதெல்லாம் அவன் செய்தான். தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ ஒரு பெரிய வெற்றி, பெரிய ஆசீர்வாதம், பெரிய காரியத்தை அவன் செய்தான். பெரிய ஊழியம் நடந்தது. ஆனா அந்த ஊழியத்திற்கு அப்புறம் 19வது வசனத்துல பார்க்கிறோம், ஐயா சோர்ந்து போயிட்டார், டிப்ரெஷன். ஏன்னா அந்த எசபேல் என்கிறதான அந்த ஸ்திரீ, அந்த ராஜாத்தி என்ன சொல்லிட்டாலாமா, எலியா என் தீர்க்கதரிசிகளை என்ன பண்ணிட்ட,
வெட்டி போட்டுட்ட, நாளைக்கு இந்த நேரம் நான் உன்னை என்ன பண்ண போகிறேன்? வெட்டி போட போகிறேன், உன்னை நான் சாகடிக்க போகிறேன் என்று அவள் சொல்லுகிறாள். அதை கேட்ட மாத்திரத்திலே எலியாவு என்ன பண்ணிட்டாரு? சோர்ந்து போயிட்டாரு. மனசோர்வு வந்து அவர் ஓடி போய் தனியே வேலைக்காரன் என்ன பண்ணிட்டாரு? நிறுத்தி விட்டு இவர் மாத்திரம் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் சூரச் செடியின் கீழே படுத்துக்கிட்டு உட்கார்ந்து கொண்டு தான் சாக வேண்டும் என்று பெட்டிஷன் வைக்கிறார் ஆண்டவருக்கு. என்ன சொல்றாரு? இந்த பிரச்சனையெல்லாம் போதும் ஆண்டவரே, சும்மா நிறைய போராட்டமா இருக்குது ஆண்டவரே, என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே, நான் என் பிதாக்களை பார்க்கலாம் நல்லவன் அல்ல. அப்போ அவர் சொல்றாரு, ஐ டிசர்வ் டு டை லார்ட், நான் சாவறதுக்கு பாத்திரவான் தான் ஆண்டவரே, நான் செத்து போயிடுறேன் ஆண்டவரே. நிறைய பேர் சொல்ற வார்த்தை தானே இதெல்லாம், அடிக்கடி நம்ம வாயில வர்ற வார்த்தைகள் தானே, இப்படிதான் சொல்றோம் தேவ பிள்ளைகளே. அப்போ எப்பொழுது இந்த 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 மனநிலைமை இவனுக்கு வந்தது பாருங்க, வாழ்க்கையில ஒரு பெரிய வெற்றியை சாதித்திருக்கிறார், அதற்கப்புறம் இதை போல வந்திருக்கிறது. சரிங்களா? இரண்டாவது, எப்பொழுது இப்படிப்பட்டதான ஒரு மனநிலைமை வரும்? உறவுகளில் ஏற்படுகிற விரிசல். சில நேரங்களில் குடும்பத்தில் ரெண்டு பேரும் என்ன பண்ணிக்குவாங்க? வாக்குவாதம் பண்ணுவாங்க. வாக்குவாதம் கணவனுக்கு மனைவிக்கு என்ன வரும்? வாக்குவாதம் வரும். உடனடியே அம்மா குடத்தை தூக்கி தூர தொம்முன்னு போட்டு, போ இதோட என் வாழ்க்கையை நான் முடிச்சுக்கிறேன் அப்படின்னு அந்த அம்மா கிளம்போம். இந்த ஐயா சொம்ப தூக்கி அடிப்பாரு, தட்டை பறக்க விட்டுட்டு அவர் சொல்லுவாரு, போதும் போ, சும்மா வாழ்க்கையெல்லாம் நான் சாவறேன் அப்படின்னு. சில நேரங்கள்ல வேலை செய்கிற இடத்துல பாஸ் கூட பிரச்சனை வரும். அப்போ அந்த வேலை செய்கிற இடத்துல இருந்து வெளியே வரும்போது பாத்தீங்கன்னா பேக்கை தூக்கி மாட்டிக்கின்னு வருவாங்க. இதுக்கப்புறம் நம்ம உசுர் வாழ்ந்து என்ன பண்றது, செத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு வேலையில உண்டாகிறதான போராட்டங்கள், மன உளைச்சல்கள் ஏற்பட்டு போதும் அப்படின்னு சொல்லுகிறதான ஒரு நிலைமை. சில நேரங்களிலே மூன்றாவது சொல்லட்டும், சில நேரங்களிலே சரீரத்தில் ஏற்படுகிறதான சோர்வுகள், சரீரத்தில் ஏற்படுகிறதான இந்த போராட்டங்கள் மத்தியிலே நிறைய பேருக்கு அவங்களுக்கு மன நிலைமையிலே ஒரு மன அழுத்தம் வந்து விடுகிறது. மன அழுத்தம் வந்து விடுகிறது. தேவ பிள்ளைகளே, மாத்திரமல்ல, சில நேரங்களிலே எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கவில்லை என்கிறதான டிசப்பாயின்மெண்ட் வரும் பொழுது, எதிர்பார்த்தவைகள் நடக்கவில்லையே என்றும் பொழுது சில பேர் மனசோர்வு உடையவர்களாய் மாறிவிடுகிறார்கள். இதெல்லாம் நடக்கத்தான் செய்கிறது தேவ பிள்ளைகளே. ஆனா உங்களுக்கு மனசோர்வு வருவதற்கு ஒரு 3 காரியங்களை செய்யலாம். எதுக்குங்க? மனசோர்வு வருவதற்கு, டிப்ரெஷன் வருவதற்கு நீங்கள் 3 காரியங்களை செய்யலாம். தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறீர்களா? அப்படியே அவ்வளோ வருமா? மனசோர்வை வர வைப்பதற்கு 3 காரியங்கள் பண்ணலாம். ஒன்று என்ன தெரியுமா? தனிமையா போய் தனிமையா உட்காந்துக்கலாம். நான் யாரு கூட பேச மாட்டேன், ஒருத்தர் கூட யாரும் என் மூஞ்ச பார்க்க வேணாம், எல்லாம் போ அப்படின்னு தனிமையில ஓடி போயிட்டு யாரும் இல்லாத இடத்துல போய் உட்கார்ந்து கொண்டு அப்படியே உட்கார்ந்து இருக்கலாம். நிறைய நேரம் அப்படிதான் பண்றோம். ரூமுக்குள்ள போய் உட்காந்து தலையை மூலையில் உட்காந்துக்கிறது, கதவை பூட்டிக்கிறது. அப்படி பண்ணீங்கன்னா இன்னும் நிறைய மன அழுத்தம் வரும், இன்னும் நிறைய டிப்ரெஷன் வரும். வசனம் சொல்லுது, எலியா அந்த பெயர் சபா வரைக்கும் போயிட்டு வேலைக்காரனையும் அங்க நிக்க வச்சுட்டு இவன் மட்டும் என்ன பண்றான்? ஒரு நாள் பயணமாய் அங்கே போய் உட்கார்ந்து கொண்டு பெட்டிஷன் வைக்கிறார். போதும் கர்த்தாவே, நான் சாகட்டும். நிறைய நேரத்தில் தனிமையை விரும்புறீங்களா? தனிமை நல்லது. எப்போ? நான் ஜெபம் பண்ணும் பொழுது. கர்த்தரோடு பேசுறதுக்கு தனிமையா போங்க. ஆனா அந்த டிப்ரெஷன் வரும் பொழுது, மன அழுத்தங்கள் வரும் பொழுது, மன போராட்டங்கள் வரும் பொழுது தனிமை இருக்க கூடாது. இரண்டாவது, டிப்ரெஷன் எப்ப தெரியுமா வரும்? நம்ம உங்களுக்கு டிப்ரெஷன் வரணும் தெரியுமா பண்ணணும்? உங்களுடைய நெகட்டிவா ஃபோக்கஸ் பண்ணுங்க. எவ்வளோ நன்மை நடந்திருந்தாலும் நிறைய பேர் அந்த நன்மையை நினைக்கவே மாட்டாங்க. எது நடக்கலையோ, எது தவறானதோ, எது ஆகலையோ அதையே நினைச்சிட்டு உட்காந்துருப்பான். நெகட்டிவ். அப்படித்தானே? எனக்கு இது மட்டும் கிடைக்கல, கட்சத்துக்குள்ள என்ன பண்ண? கிடைச்சதற்கு ஸ்தோத்திரம் சொன்னியா?
அது கிடையாது. நிறைய பேர் எனக்கு இது இல்லைங்க, எனக்கு அது இல்லைங்க, எனக்கு அது கிடைக்கலைங்க, இது வந்து நடக்கவே மாட்டேங்குது, எப்ப பார்த்தாலும் இப்படி இருக்கிறாருங்க. ஒன்லி நெகட்டிவ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க, நிறைய டிப்ரெஷன் இருப்பீங்க. மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி மாறி, சாப்பாடு இறங்காது, தூக்கம் வராது, இப்படியே முடிஞ்சிடும் வாழ்க்கை. நெகட்டிவ் நிறைய பேர் ஃபோக்கஸ் பண்ணிட்டே உட்கார்ந்து இருக்கிறாங்க. எலியாவுடைய வாழ்விலே அவ்வளவு வெற்றி பெற்றாலும் அவருடைய ஃபோக்கஸ் என்ன தெரியுமா? இது எசபெல் என்ன கொல்லுவ சொல்லிட்டாலே, என்ன சாவடிப்பன் சொல்லிட்டாலே, அதை நினைச்சுக்கிறான். அவன் எதை நினைக்கல, எதை நினைச்சிருக்கணும்? இவன் ஜெபம் பண்ணி 3.5 வருஷம் தேசத்துல மழையே பெய்யலைங்க. இவன் பண்ண ஒரு ஜெபத்துல, நான் ஜெபம் பண்ணி தேசத்துல மழையே பெய்யலப்பா, அதை நினைச்சிருக்கலாம்ல. 2வது வசனம் சொல்லுகிறது, கருத்தா ஜோமானாமா, தேசத்துல மழை பெஞ்சிருச்சாமா. இவன் நினைச்சா வானத்தை அடைக்கிறான், நினைச்சா வானத்தை திறக்கிறான். எவ்வளவு பெரிய விஷயம், என்ன அற்புதமான காரியம். சார் அதெல்லாம் விட்டுட்டாரு. என்னை வந்து எசபேல் சாவடிக்கிறேன்னு சொல்லிட்டா, அவனை உன் பக்கத்துல வந்து உன்னை தொடக்கூட முடியாதுப்பா. அவன் ஏதோ ஒரு ரிப்போர்ட் அனுப்பிச்சிருக்கிற, அவ்வளவுதான், வாய்ப்பே கிடையாது. ஆனா அது பெருசா நினைச்சுக்கணும். அதான் நம்ம பண்ற காரியம் அதுதான். சின்ன விஷயங்களை நம்ம என்ன பண்றது? பூதகரமா பார்க்கிறது. இட் இஸ் நாட் தி ரியாலிட்டி. அது உண்மையாய் நடக்க போவது கிடையாது. ஆனா அது உண்மையா நடக்கிற மாதிரியே கற்பனை பண்ணிக்கிறது. அப்படிதானே? கற்பனையில வல்லவர்கள் நம்மெல்லாம், கற்பனையில வல்லவர்கள். அப்படி ஆயிடுச்சுனா, இப்படி ஆயிடுச்சுனா, தேவையில்லாத சிந்தனைகள், தேவையில்லாத எண்ணங்கள். அதனாலதான் வசனம் சொல்லுது, எல்லா காவலோடு உன் இருதயத்தை காத்துக்கொள், உன் சிந்தனையை காத்துக்கொள். Don't get into depression. மன அழுத்தத்துக்குள்ளாக போகாதே, மன உன்னை அழுத்த விடாத. ஆமென். ஆனா இந்த ஊழியக்காரனே அப்படிதான் ஆயிட்டாரு. போதும் கர்த்தாவே, போதும் அப்பா, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்றாரு. சோ நீங்க வந்து உங்களுடைய நெகட்டிவே நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா என்ன பண்ணிடலாம்? நீங்க டிப்ரெஷன் ஆயிரலாம். சரிங்களா? என்ன பண்ண போறீங்க? நெகட்டிவ் ஃபோக்கஸ் பண்ண போறீங்களா, இல்ல கர்த்தர் உங்களை கொண்டு செய்த மகிமையான காரியங்களை ஃபோக்கஸ் பண்ண போறீங்களா? ஹல்லேலூயா. இவன் ஜெபம் பண்ணி வானத்திலிருந்து அக்கினியே இறங்கிருச்சுங்க. ஆமென். 450 பாகால் தீர்க்கதரிசிகளை ஐயா போட்டு தள்ளிட்டாரு. 450 பேர் அப்படின்று முடிச்சிட்டாரு. ஆனா அவரே சோர்ந்து போயிட்டாரு. 3வது எப்ப தெரியுமா உங்களுக்கு வந்து மனசோர்வு வரும்? கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த நன்மைகளை எல்லாம் நீங்கள் மறக்கும் பொழுது. when you forget God's provision, கர்த்தர் அவனுக்கு எவ்வளவு விஷயத்தை கொடுத்திருந்தார், அதெல்லாம் அவன் மறந்துட்டான். ஆண்டவர் வந்து அவனுக்கு சாப்பாடு கொடுக்கிறதுக்கு ஒரு விதவையை ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தார். a widow. யாருங்க? ஒரு விடோ, ஒரு விதவை. ஆண்டவர் சொன்னாரு, எலியா உன்னை போஷிப்பதற்கு, இந்த பஞ்சகாலம் முழுவதும் உன்னை போஷிப்பதற்கு நான் ஒரு விதவைக்கு நான் கட்டளை கொடுத்திருக்கிறேன், நீ வீட்டுக்கு போ. அதை மறந்துட்டாரு இவரு. ஐயா இப்ப எங்க போயினுக்கிறாரு? வனாந்திரத்துல போய் உட்காந்துருக்கிறேன். ஏப்பா இங்க என்ன வேலை உனக்கு? நான் உன்னை எங்க இருக்கு சொன்னேன்? விதவின் வீட்டுல தானே இருக்கு சொன்னேன். அவன் உனக்கு சாப்பாடு போட்டிருப்பா, அவன் உனக்காக ஜோம் பண்ணி இருப்பா, உன பேசி இருப்பா. நீ அதை விட்டு போட்டு நீ என்ன பண்ணிருக்கிறீங்க? ஆண்டவர் அவனை பார்த்து கேட்கிறாரு, உனக்கு இங்க என்ன வேலை? நிறைய பேர் இருக்கக்கூடாத இடத்துல இருந்துகிட்டு இருக்கிறோம். கர்த்தர் சொன்ன இடத்தை விட்டுட்டு வேற எங்கேயோ போய் உட்கார்ந்து இருக்கிறோம். அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நான் உங்களுக்கு சொல்லட்டும், கர்த்தர் சொன்ன இடத்துல இருந்தீங்கன்னா உனக்கு டிப்ரெஷனே வந்திருக்காது. ஸ்தோத்திரம். God's provision, தேவன் உனக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிறவைகளை நினைவு கூறு தேவ பிள்ளையே. நீ என்ன தெரியுமா சொல்லணும்? கர்த்தர் எனக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிறவைகளை கண் காணல, காது கேட்கல, அது மனுஷனுடைய இருதயத்துல தோன்றவும் இல்ல. கர்த்தர் எனக்காக சிறப்பான ஒரு பங்கை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். எனக்கு சிறப்பான எதிர்காலம் இருக்கிறது. ஆமென். நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கிறோம்?
நான் எல்லாம் எங்கெங்க உருப்பிட போறேன், அவரை பாருங்க நல்லாகிறாருங்கோ, இவரை பாருங்க நல்லாகிறாருங்க. வீட்டில் இருக்கிறவங்களாம் சொன்னாலே அவனை பார்த்து எப்படிங்கிறான், நீ இருக்கிறிய லூசு, இப்படினே கம்பேர் பண்ணியே நம்மள என்ன பண்ணிடுறாங்க, மட்டம் தட்டி ஒண்ணுமில்லாம ஆயிக்கிறாங்க. உலகம் உனக்கு அப்படிதான் பண்ணும். ஆனா நீ சொல்லு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. தானியேலின் தேவன் என் தேவன், எஸ்தரை உயர்த்தினவர் என் தேவனாகிய கர்த்தர், அவர் என்னுடைய தேவன். தாவீதை உயர்த்தின தேவன் என்னுடைய தேவன். Praise God. Praise God. தாவீதுக்கு அவங்க அப்பா சொன்னாரு, டேய் இருக்கிற 8 பிள்ளைகளை உருப்படாத பிள்ளை நீ தாண்டா, நீ எதுக்குமே லாக்கிப்பட மாட்ட, போடாத பக்கம் போய் ஆட மேய்ய போடா அப்படின்னு தாவீதை ஆட்ட மேய்க்க விட்டுட்டாரு. ஆனா மீதி 7 பசங்களை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். யாருங்க அவங்க எல்லாம்? எங்க இருந்தானுங்க? மீதி 7 பசங்க எங்க இருந்தாங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ல, மிலிட்டரி இருந்தானுங்க. சவுலுடைய ஆர்மில ஒர்க் பண்றானுங்க, ஆர்மி மேன். ஆனா தாவீது ஆடு மேன். அவனுங்கெல்லாம் ஆர்மி மேன், இவன் வந்து ஆடு மேன். உருப்படாத பையன், எதுக்குமே பிரயோஜனப்பட மாட்டான் அப்படின்னு அப்பா சொன்னாரு. ஆனா தாவீது என்ன தெரியுமா பண்ணா, அப்படி அந்த அந்த கிண்ணறத்தை எடுத்து வச்சு வாசித்து சொன்னா, கர்த்தாவே நீர் என் பெலன், நீர் என் கோட்டை, நீர் என் துருகம், என் தலையை உயர பண்ணுகிறவர், என்னை எட்டாத உயரத்தில் என்னை கொண்டு போய் வைக்கிறவர், உம்முடைய கிருபை என்றென்றைக்கும் எனக்கு போதுமானது ஆண்டவரே, என்னை தப்புவிக்கிறவர் ஆண்டவரே அப்படின்னு பாட்டு பாடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருந்தான் பிரதர். தாவீதின் இடத்துல மட்டும் நீங்களோ நம்மளோ யாராவது இருந்து நினைச்சீங்களேன், நம்மள கண்டிப்பா ஏன்னா அப்பாவும் அம்மாவும் 2 பேருமே அந்த தாவீதுடைய வாழ்க்கையை நீங்க பாத்தீங்கன்னா, அவங்க சொல்றாங்க, நான் வந்து எங்க அம்மாவுடைய வயிற்றிலிருந்து வெளியே வந்த பொழுதே உங்க பட்சத்தை தான்மா விழுந்துட்டேன், she didn't care for me, கண்டுக்கவே இல்லப்பா. 7 பசங்களை நல்லா வளர்த்தாங்க, ஆனா எனக்கு செய்ய வேண்டியவைகளை செய்யல. என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார்னு சொன்னது தாவீது. அப்படின்னு என்ன தெரியுமா, அவங்க அப்பா அம்மா அவனை கைவிட்டுட்டாங்க. 7 பிள்ளைகளை நல்லா பார்த்தாங்க, 8வது பிள்ளையை கைவிட்டுட்டாங்க. அப்ப என்ன யோசிச்சிருப்பான் அந்த பையன், உட்காந்து தனியா உட்காந்து, ஐயோ 7 பேர் நல்லா பாக்குறாங்க, என்ன மட்டும் பார்க்க மாட்டேங்கிறாங்களே, என்ன மட்டும் கண்டுக்கலையே, அவங்களுக்கெல்லாம் நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறாங்க, எனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலையே. மன அழுத்தம் வந்திருக்குமா இல்லாதா? ஆனா அவன் அந்த பையன் தனிமையில் தான் போனாங்க, தனிமையில விடப்பட்டாங்க. அந்த சாமுவேல் வந்து ஆண்டவர் சொல்றாரு, சாமுவேல் கிட்ட சொல்றாரு, போய் அந்த ஈசாயின் பிள்ளைகள் ஒரு பிள்ளைய ராஜாவாக நீ அபிஷேகம் பண்ணுன்றாரு. இந்த ஈசாய் 7 பசங்களை வர வச்சா, ஆனா தாவீதை மட்டும் எங்க அனுப்பிச்சிட்டான், போடா போடா உனக்கு இங்கடா வேலை, அவன் அனுப்பிட்டான். எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க அந்த பையனுக்கு. நீங்கள் அந்த இடத்துல இருந்தீங்கன்னா கண்டிப்பா என்ன இருக்கும், உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கும், லூஸ் ஆயிருப்பீங்க. 7 பேருக்கு சாப்பாடுலாம் பண்ணி தடபுடலாம் வீட்டுல அவ்வளோ ஆயத்தம் நடக்குது. ஊழியக்கார் வராரு, சாமுவேல் தீர்க்கதரிசி வராரு, இவனுக்கு ஆசை இருக்காதான் அப்படி பார்க்கணும்னு. ஆனா அப்பா அவன் ஆட்சி துரத்திட்டாரு, ஓடு போய் ஆடுகளை மேய். ஆனா மனுஷர்கள் எல்லாரும் கைவிட்டப்போ இந்த பையன் என்ன பண்றான்? ஹலோ, இந்த பையன் என்ன பண்றான்? என்ன பண்ணான்? இதயம் யாருக்கு தெரியும் அப்படின்னு பண்ணா. அவன் என்ன தெரியுமா பண்றான்? கர்த்தர் என் மீட்பரும் என் வல்லவரும் என்னை தப்புவிக்கிறவரும் என் கோட்டையும் என் துருகமும் நான் நம்பி இருக்கிற தஞ்சம், நான் ஒருபோதும் அசைக்கப்படுவது இல்ல, கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்து, அல்லேலூயா, சிறுமையும் எளிமையுமான என் மேல் கர்த்தர் நோக்கமாய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆண்டவரை உயர்த்தினா தேவ பிள்ளைய. ஆமே ஆமே. நீங்க கர்த்தரை துதிப்பீங்களா? அப்படி சந்தோஷமா கர்த்தரை துதிப்பீங்களா? இல்லாவிட்டா உங்க சூழ்நிலையில பார்த்து எல்லாருக்கும் நல்லா நடக்குதுங்க, எனக்கு மட்டும் யாங்க இப்படி யாருங்க சொன்ன உங்களுக்கு மட்டும் தான் நடக்குதுன்னு? எல்லாருக்குமே நடக்குது. எல்லாரும் அப்படிப்பட்ட சூழ்நிலை வழியா தான் கடந்து போறாங்க. ஆனா அதை நீங்க எப்படி கையாள்றீங்க என்பதுதான் ரொம்ப முக்கியம். நீங்க எப்படி அதை ஃபேஸ் பண்றீங்க அப்படி என்பதுதான் முக்கியம். ஆமென்.
பிரதர், ஒண்ணு அந்த சூழ்நிலையில நீங்க வந்து உங்களை நெகட்டிவா நினைச்சு உடைஞ்சு போகலாம், இல்லனா அதையே பயன்படுத்தி நீங்க மேலே உயர்ந்து வரலாம். உடைஞ்சு போவீங்களா, உயர்ந்து வருவீங்களா? என்ன பேச மாட்டேங்கிறீங்க? ஆமென். நான் உயருவேன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து என்ன பண்ணுவாங்க? அவங்க உயர எழும்புவார்கள். நான் உயர எழும்புவேன். நான் உயர எழும்புவேன். நான் ஊழியத்தில் வந்த ஆரம்ப காலங்களில் அப்படிதாங்க எல்லாம் போட்டு எல்லாம் அமுக்குனாங்க. சின்ன பையன், அவனுக்கு என்ன தெரியும்? சொன்னாங்க 6 மாசத்துல இந்த சர்ச்சை இழுத்து மூடிடுவாங்கன்னு சொன்னாங்க. நான் பாஸ்டர் ஆனதான காலகட்டத்தில் இருந்து சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் சொன்னாங்க 6 மாசத்துல இந்த சர்ச்சை இழுத்து மூடிடுவாங்க, இந்த சபை சிதறடிக்கப்பட்டு போயிரோன்ட்டாங்க. 6 மாசத்துல சொன்ன ஆண்டவரே, இப்படி எல்லாம் சொல்றாங்கப்பா. ஆனா ஆண்டவரே, இப்படி எல்லாம் பேசினாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் தேவனுக்குள் அதுதாங்க தீர்மானம் பண்ணேன். நான் எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். என்ன பண்ணுவேன்? எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே. இப்பதான் மூஞ்ச மாத்திட்டானுங்க, என்ன முறைக்கிற மாதிரி ஆக்கிட்டானுங்க. ஆனா அந்த காலத்துல சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். எப்ப பார்த்தாலும் யார் என்ன சொன்னாலும் அப்படிங்களா அப்படின்னுவேன், சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். பாஸ்டர் டேவிட் இளவரசன் அவர் வந்து சொல்லுவார், வா இமானு இப்படிலாம் பேசுறாங்கப்பா, இப்படிலாம் சொன்னானுங்கப்பா அப்படின்னு நான் சொன்னேன். அப்படிங்களா, சரி பரவாயில்ல அப்படின்னு நான். அது சொல்லுவார், ஏய் உனக்கு தான் ரோசம் சூடு மாடம் சொரணை எதுவுமே கிடையாதா? எது சொன்னாலும் சிரிக்கிற, நீ என்ன சொன்னாலும் சரி, சாமியார் ஆயிட்டியா அப்படின்னு வருவார். அப்ப கேட்டார். அப்படி நான் அதுக்கும் சிரிச்சேன் அப்படின்ட்டு. தீர்மானம் பண்ணணும், கர்த்தருக்குள் நான் எப்படி இருப்பேன் சொல்லுங்களேன். கர்த்தருக்குள் எப்போ? இன்ஸ்டால்மெண்ட்லையா? எப்போதாவது மகிழ்ச்சியா இருப்பேன். அப்ப இன்னைக்கு தீர்மானம் பண்ணணும், எப்பவுமே எப்படி இருப்பேன் நானு? புன்முறுவலோடு இருப்பேன். எப்படி இருப்பேன்? கண்ணாடியை பார்க்கும்போது கூட புன்முறுவல் தெரியணும் உங்களுக்கு. என் முகம் இப்படிதான் இருக்குது அப்படின்ற எல்லாரும் இன்னைக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். உங்க மனசுல பதிவு பண்ணப்பட்டிருக்கணும். 6 மணி மூஞ்சி மேல இருக்கக்கூடாது. நல்ல மகிழ்ச்சியான முகமா இருக்கணும். ஆமென். பிரதர், நான் உங்களுக்கு சொல்லட்டும் பிரதர், நம்முடைய வாழ்க்கையில நிறைய நேரங்களிலே நம்ம வந்து நெகட்டிவாவே ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறனால தான் நம்மளால வெற்றி பெற முடியவில்லை. அவைகள் நம்மை போட்டு அழுத்திக் கொண்டே இருக்கிறது. ஆனா எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாம் நிச்சயமாய் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறார் என்கிறதான எண்ணத்தோடு கூட இருக்கும் பொழுது நம்முடைய உள்ளம் களி கூற ஆரம்பிக்கும். எல்லாம் நம்ம வந்து சேரும். வேகமாக நான் கடந்து போகட்டும். அப்போ 3 காரியம், நீங்க டிப்ரெஷன் ஆகிறதுக்கு 3 காரியம் சொன்னேன். பட் அது என் பிரசங்கம் இல்லை, அது கேட்கறதுக்காக வந்திருக்கிறோம். நான் சொல்ல வருது தெரியுமா? உங்களுடைய மன அழுத்தம் சுகமாவதற்கு என்ன காரணம் நம்ம பண்ணலாம். இதுதான் ரொம்ப முக்கியமான செய்தி. இதுதான் நீங்கள் கேட்க வேண்டியதான குறிப்பு. Cure for my depression. என்னுடைய மன அழுத்தத்திற்காக உண்டாகக்கூடிய ஆரோக்கியம் என்ன, வழிமுறை என்ன? நம்பர் 1, முதலாவதாக அவன் போய் அங்க படுத்திருந்தான் பாருங்க. அவனை சந்திக்க யார் வந்தா? தேவன் வந்தார். லெட் காட் கன்ஃபரண்ட் யூ. உங்களுடைய சூழ்நிலைகளிலே கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுவாராக. கர்த்தர் உங்களோடு கூட பேசுவதற்கு இடம் கொடுங்க. தேவனுடைய முகத்தை தேடுங்கள். ஆமென். கர்த்தர் வந்தார், எலியாவை சந்தித்தார், எலியாவோடு கூட பேசினார். மிகுந்த மெல்லிய சத்தத்தோடு கூட கர்த்தர் அவனோடு கூட பேசினார். எலியாவே, உனக்கு இங்க என்னப்பா வேலை? உனக்கு நீ இங்க இருக்க வேண்டிய ஆளு கிடையாதே. What are you doing here? மெல்லிய சத்தம். கர்த்தருடைய மெல்லிய சத்தத்தை கேட்டு நீங்க பழகிருக்கிறீங்களா பிரதர், சிஸ்டர்? கர்த்தருடைய மெல்லிய சத்தம் உங்களுக்குள்ள தொனிக்குது. உலகத்தின் சத்தத்தெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறீங்க, ஆனா தேவனுடைய மெல்லிய சத்தம் உங்களுக்குள்ளாக தொனிக்க நீங்க இடம் கொடுங்க. Let God confront you. I mean, God came and asked him, what are you doing here? ஆண்டவர் அவங்ககிட்ட கேள்வி கேட்கிறாரு.
உனக்கு இங்க என்ன கான்ஃபிடன்ட் என்னது? ஆண்டவர் உங்க முன்னாடி வந்து வாட் ஆர் யூ டூயிங், என்னப்பா பண்ற, செய்ய வேண்டியது என்ன, நீ என்ன செய்யாம இருக்கிற, செய்யக்கூடாததை செய்து கொண்டிருக்கிறாய், வாட் ஆர் யூ டூயிங். கர்த்தர் அவன் என்ன பண்ணாரு? ஆமா, கேள்வி கேட்டாரு. கர்த்தர் உங்ககிட்ட கேள்வி கேட்கறதுக்கு என்ன பண்ணுங்க, நீங்க இடம் கொடுங்க. கர்த்தர் கேட்கட்டும், கர்த்தர் உங்களை விசாரிக்கட்டும். இரண்டாவது ரிசீவ் காட்ஸ் ப்ரொவிஷன். தேவன் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணியிருக்கிற நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். பஞ்சகாலம் என்ன பிரதர் அது பஞ்சகாலம். இப்போ அவன் வனாந்திரத்தில் இருக்கிறான். ஆனா அந்த இடத்துல கர்த்தர் அவனுக்கு என்ன தெரியுமா கொடுத்தாரு? தழலிலே சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. வாவ், சுட சுட அடை. தோசை கூட இல்ல, அடை. அது என்ன அடையோ அது எனக்கு தெரியல. என்னெல்லாம் வச்சிங்க ஆண்டவரே கூட. அடையும் ஒரு பாத்திரத்திலே தண்ணீரும் தலைமாட்டில் இருக்குது. யார் கொண்டு வந்து வச்சிருப்பா? கர்த்தரே அதை கொண்டு வந்து வச்சிருக்கிறார் அவனுக்கு. Whether God can provide for you, brother, sister, கர்த்தர் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உன் தேவைகளின் மத்தியிலே என் ஆண்டவர் உன் தேவையை சந்திக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். பணமே இல்லாத நேரத்துல ஆண்டவர் என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னார். தம்பி, பணத்தை எடுத்து கொடுப்பான்னு சொன்னாரு. ஒரு ஊழியக்காரருக்கு பணத்தை எடுத்து கொடுத்து, ஆண்டவரே நான் சொன்னேன், இல்லப்பா இது எனக்கு தேவை இருக்கப்பா அப்படின்னு சொன்னார். இல்லப்பா நீ எடுத்து கொடுப்பா அப்படின்ட்டார் ஆண்டவர். சரின்னு சொல்லிட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம் சொல்லிட்டு எடுத்து கொடுத்துட்டேன். ஆனா உங்களுக்கு தெரியுமா, எனக்கு அடுத்தது என்ன தேவையோ அந்த இடத்துல போய் நீ போய் இந்த இடத்துல பாருமான்னு சொன்னார் ஆண்டவர். வேற ஒரு இடத்துல போய் பார்க்கிறேன், எவ்வளவு தேவையோ அந்த பணம் அங்க இருக்குது ஏற்கனவே. சில நேரங்களில் ஆண்டவர் கொண்டு வந்து வைக்க வல்லமை உள்ளவரா இருக்கிறாரு. தெரியாத அதிசயம் நடக்கும், அதிசயம் நடக்கும். அந்த 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 ஏழை வீட்டில், அந்த விதவை வீட்டில் கொஞ்சம் தான் மாவு, கொஞ்சம் தான் எண்ணெய். ஆனால் அந்த அம்மா எடுத்து சுட சுட மாவு வந்துக்கிட்டே இருக்குது, எண்ணெய் வந்துக்கிட்டே இருக்குது. ஆமென். அது குறையாமல் ஆண்டவர் பஞ்சகாலம் முழுவதும் போஷித்த தேவன் இன்றைக்கும் அவர் மாறாதவராக இருக்கிறார். செய்வாரா? ஹல்லேலூயா. நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவிலே நமக்கு நன்மைகளை செய்ய தேவன் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, வாய்க்கால வெட்டுப்பா, மழையை பார்க்க மாட்டேன், காற்றை பார்க்க மாட்டேன், ஆனால் உங்கள் வாய்க்கால்கள் எதனால நிரம்பும்? தண்ணீராலே நிரம்பும். ஆமென். கற்பாறையிலிருந்து தூசி தான் வரும், ஆனா நம்முடைய ஆண்டவர் தண்ணீரை புறப்பட வர வைத்தார். ஆமென். செய்வார் பிரதர். நீங்கள் எதிர்பார்த்திராத அளவிலே கர்த்தர் நன்மை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எங்க நிறைய பேர் வந்து கவர்மெண்ட்ல இருந்து ஏதோ ஒரு பெர்மிஷன் கிடைக்கணுன்றதுக்காக நீங்க காத்து கொண்டிருக்கிறீங்க, ரொம்ப காலமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் அந்த காரியத்தை வாய்க்க பண்ண போகிறேன். அந்த வனாந்தரமான இடத்திலே நீ அறியாத விதத்திலே அந்த பெர்மிஷனை உனக்கு கிடைக்கும்படியாக நான் உனக்கு காரியத்தை வாய்க்க பண்ண போகிறேன். இட்ஸ் கோயிங் டு ஹேப்பன் ஃபார் யூ. நடக்க போகிறது. ரிசீவ் காட்ஸ் ப்ரொவிஷன். கர்த்தர் கொடுக்கிறதான அந்த நன்மையை நீங்க தொடர்ந்து பெற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. மூணாவது நீங்க உங்க டிப்ரெஷன்ல இருந்து நீங்க ஹீல் ஆகணும் அப்படின்னா do immediately whatever God says. கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை உடனடியாக செய்யுங்க. காலதாமதம் பண்ணாதீங்க. கர்த்தர் உங்களை செய்ய சொன்னாரா, எலும்புப்பா, நடப்பா, நீ அங்க போகப்பா அப்படி சொன்னார் ஆண்டவர் எலியாவுக்கு. நீ போய் எலியாவை உன் ஸ்தானத்தில் என்ன பண்ணு, எலிசாவை உன் ஸ்தானத்தில் அபிஷேகம் பண்ணு, யெகோவா ராஜாவாக அபிஷேகம் பண்ணு அப்படின்னு ஆண்டவர் சொன்னார் அவங்கிட்ட. யார்கிட்ட? எலியாவை பார்த்து. அவன் எழும்பி புறப்பட்டான். கர்த்தர் சொல்லுகிறதை என்ன பண்ணாதீங்க, தள்ளி போடாதீங்க. அடுத்த வருஷம் பண்ற ஆண்டவரே, அடுத்த மாசம் பண்ற ஆண்டவரே சொல்லாத பிரதர், சொல்லாதீங்க சிஸ்டர். கர்த்தர் சொன்னார்னா செய்வதற்கு உடனடியாய் கீழ்ப்படியுங்கள்.
கீழ்ப்படியுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஐந்தாவது காரியம் நான் உங்களுக்கு சொல்லட்டும். focus on the needs of the other people. மற்ற ஜனத்தின் தேவைகளின் மீது உங்கள் கவனத்தை திருப்புங்கள். அல்லேலூயா. வராதே. உங்களுடைய டிப்ரெஷன்ல இருந்து நீங்க வெளியே வரணும்னா, உங்க மன அழுத்தத்திலிருந்து நீங்க வெளியே வரணும்னா, நீங்க செய்ய வேண்டியதான ஐந்தாவது காரியம், மற்றவர்களுடைய தேவையின் மீது உங்கள் கவனத்தை திருப்புங்கள். ஆமென். தேவை உள்ளவர்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. தேவை உள்ளவர்களுக்கு நீங்க ஆலோசனை கொடுங்க. தேவை உள்ளவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள். ஆமென். சொல்லலாம் பாஸ்டர், எனக்கே தேவை. ஆனா கர்த்தர் சொல்றாரு, உனக்கு ஒரு தட்டு சாப்பாடு இருக்குல்லப்பா, அந்த ஒரு தட்டு சாப்பாடுல பாதி சாப்பாடு அவங்களுக்கு கொடுத்துட்டு மீதி சாப்பாடை நீ சாப்பிடு, உன் வயிறு நிரம்பும், அவங்க வயிறு நிரம்பும். நான் அந்த அரை தட்டு சாப்பாட்டை உனக்கு ஆசீர்வாதமாய் மாற பண்ணி கொடுக்க நான் வல்லவராயிருக்கிறேன். உன் ஆகாரத்தை நீ பகிர்ந்து கொடுப்பது. அல்லேலூயா. ஒரு ஸ்கூல்ல பசங்க ஒரு டாக்டர் அவங்க விசிட் பண்ண வந்திருந்தாராம், ஒரு சைக்காட்டிஸ்ட் டாக்டர் அவரு. அப்போ அதுல ஒரு பையன் எழுப்பி கேள்வி கேட்டானா, ஐயா எங்களுக்கு ஒரு மன கஷ்டம் இருக்கும் பொழுது நாங்க என்ன பண்ணணும்? ஏன்னா அந்த பையன் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கிறானா, அவங்களுக்கு பசங்களுக்கே நிறைய இல்ல, அவங்களுக்கு மன போராட்டம் நிறைய. அப்போ அந்த சைக்காட்ரிஸ்ட் கிட்ட அந்த பையன் கேள்வி கேட்கறான், ஐயா எங்களுக்கு மன பிரச்சனை வரும் பொழுது நாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும் பொழுது எல்லாரும் நினைச்சாங்க, என்ன தெரியுமா நினைச்சாங்க, நீ போய் ஒரு சைக்காட்ரிஸ்ட், ஒரு 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 சைக்காலஜி டாக்டரை போய் நீ பாரு, விசிட் பண்ணணும், அவங்க உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பாங்க. இல்லைனா நீ ஒரு நல்ல கவுன்சிலர்கிட்ட போ, அவங்க கவுன்சிலிங் கொடுப்பாங்க அப்படின்னு பதில் சொல்லுவாங்கன்னு நினைச்சாங்க. ஆனா அந்த சைக்காட்ரிஸ்ட் என்ன தெரியுமா சொன்னாரு, நீ ஒன்று பண்ணுப்பா, உன் வீட்டை விட்டு கிளம்பு, கதவை பூட்டிட்டு நீ வெளியே கிளம்பி போய் அப்படியே கொஞ்சம் போய் ரோடை கிராஸ் பண்ணி, இல்லை ரயில்வே ட்ராக் இருந்துச்சுன்னா அதெல்லாம் கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போயிட்டு அங்கே ஏழை மக்கள் இருப்பாங்க பார்த்தியா, அவங்க போயிட்டு அவங்களுக்கு என்ன தேவைன்னு கேட்டு அந்த தேவைக்காக நீ ஏதாகிலும் உதவி செய்ய முடியுமா, அவங்களுக்கு போய் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு, நீ நல்லா இருவ அப்படின்னு சொன்னார். தேவையுள்ளோர்களுக்கு நாம் நம்மால் இயன்றவைகளை செய்யும் பொழுது, நம்முடைய நேரத்தை செலவிடும் பொழுது, அவர்களை சந்தித்து அவர்களுக்காக ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் அவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது உனக்கு மன ஆரோக்கியம் நன்றாயிருக்கும். மன ஆரோக்கியம் நன்றாயிருக்கும். தேவ பிள்ளைகளை, மற்றவர்களுக்கு நீங்க செய்யும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணுவார், நித்திய ஜீவனுக்கான பலனையும் கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. பரலோக ராஜ்யத்துக்குள்ள செல்லும் பொழுது கர்த்தர் உங்களை பார்த்து கேட்க போகிற கேள்வி என்ன தெரியுமா? ரெண்டு கூட்டமா பிரிச்சு வலது பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுவாரு, பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உள்ள போங்க, ஏன்னா நான் பசியா இருக்கும்பொழுது எனக்கு சாப்பாடு கொடுத்தீங்க, நான் தாகமா இருக்கும்பொழுது தாகத்துக்கு தண்ணி கொடுத்தீங்க, நான் நிர்வாணமா இருக்கும்போது எனக்கு வஸ்திரத்தை கொடுத்தீர்கள், நான் சிக்கா இருந்த என்னை விசிட் பண்ண வந்தீங்க, ஜெயிலில் இருந்த என்னை விசாரிக்க வந்தீர்கள். பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, அல்லேலூயா, நீங்கள் பிதாவின் சந்தோஷத்திற்குள் பிரவேசியுங்கள் என்று சொல்லுவார். அப்ப அவங்கெல்லாம் கேட்பாங்களாமா, ஆண்டவரே நீங்க எப்ப ஆண்டவரே பசியா இருந்தீங்க, நீங்க எப்ப ஆண்டவரே தாகமா இருந்தீங்க, நீங்க வஸ்திரம் இல்லாம இருந்தீங்களா ஆண்டவரே, நீங்க சிக்கா இருந்தீங்களா ஆண்டவரே, சிக்கா இருந்தா நாங்களே உங்ககிட்ட தான் வந்தோம் சுகம் குடிப்பீங்கன்னு, நீங்களே சிக்கா இருந்தீங்களா, நீங்களே பிரச்சனைக்கு போயினீங்களா ஆண்டவரே அப்படின்னும் போது ஆண்டவர் சொல்வாரு, இந்த சிறியர்களில் நீங்கள் எவர்களுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். மற்றவருடைய தேவைகளை, அதாவது நம்மால முடிஞ்சத, நம்மால் இயன்றதான அன்பை மற்றவர்களுக்கு காண்பிக்கும் பொழுது பிரதர், நான் உங்களுக்கு சொல்லட்டும், உங்களுக்கு மன ஆரோக்கியம் உண்டாகிறது, உங்களுக்கு பலன் உண்டாகிறது, உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகிறது. தேவனுக்கு ஏற்ற பிள்ளைகளாய் தேவனாகிய கர்த்தர் நம்மை மாற பண்ணுகிறவராயிருக்கிறார்.
ஃபோக்கஸ் ஆன் அதர்ஸ் நீட் பிரதர். அப்படி செய்யும் பொழுது நிச்சயமாகவே நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறவர்களாக இருப்போம். நான் சொல்லி முடிக்க போகிறேன். ஸோ நாம் தேவனுடைய நன்மைகளை சுதந்தரித்து கொள்ள போகிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, வெளியில் இருக்கிறவங்களையும் கொஞ்சம் நான் பார்த்துட்டு வந்துடுறேன். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து கூட அப்படியே கெத்செமனே தோட்டத்தில் இருக்கும் பொழுது அவர் அப்படிப்பட்ட வியாகுலத்தினாலே நிரம்பி இருந்தார். சபையாரே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Praise the Lord. Amen. Hallelujah. Wow. How nice to see you all. உங்களை பார்ப்பது எவ்வளவு மகிழ்ச்சி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வாரம் வாரம் மானிட்டரே எனக்கு இருக்க மாட்டேங்குது. இனியா நாம் இங்கே பார்க்கின்றோம். நாம் இங்கே சொல்லி முடிக்கட்டும். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்விலே நாம் எப்பொழுதும் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். சரிங்களா? ஒரே ஒரு சம்பவம் பிறகு இந்த எலியாவுடைய காரியம், அதை மட்டும் நான் சொல்லி நான் முடிக்க போகிறேன். கவனிங்க, இந்த மனுஷன் எலியா மன்னிக்கணும், ஒரு ஆராய்ச்சி செஞ்சாங்களாமா. என்ன ஆராய்ச்சி செஞ்சாங்கன்னா, ஒரு 5 எலி இருக்குல்ல, எலியை வச்சு ஆராய்ச்சி பண்ணாங்க. என்ன பண்ணாங்கன்னா, ஒரு தண்ணீர் வேகமா ஓடுறது, தண்ணி வேகமா ஓடுது. அந்த தண்ணிக்குள்ள என்ன பண்ணிட்டாங்களோ ஒரு 5 எலியை வெளில விட்டுட்டாங்களாமா. அந்த எலிகள் அந்த தண்ணிக்கு அகேன்ஸ்டா ஓடுது. அது ஒரு 7 மணி நேரம் ஓடிச்சு. அந்த தண்ணிக்கு எதிர்த்து ஓடி 7 மணி நேரம் ஓடி கடைசியில் அவைகள் அதுக்கு விரோதமா ஓட முடியாம இட் கேவ் அப். அது என்ன ஆச்சுன்னா பெரிஷ் ஆயிடுச்சு, செத்து போச்சு. அந்த 5 எலியும் செத்துருச்சு. தண்ணி வேகமா ஓடுது, அதுக்கு அகேன்ஸ்டா அது நீந்துது, ஓடுது, பிரயாசப்படுது, தப்பிப்பதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு பார்க்குது. 7 மணி நேரமா ஓடுச்சு. ஆனா அவைகள் 7 மணி நேரத்துக்கு அப்புறம் செத்துருச்சு. இப்ப என்ன பண்ணாங்கன்னா, அடுத்தது இன்னொரு 5 எலியை எடுத்து அதே தண்ணீர் ஓடுது, வேகமா தண்ணி ஓடுது, அதற்கு அகேன்ஸ்டா அது அவைகள் இந்த எலிகள் ஓடுது. இப்போ அப்படி ஓடிக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த எலிக இதுக்கப்புறம் நமக்கு வாய்ப்பு இல்லை போல தெரியுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, ஓகே நம்ம விட்டுறலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது என்ன பண்ணாங்களாமா, இந்த எலியை தண்ணியிலிருந்து வெளியே வச்சுட்டு, அந்த 5 எலிகளையும் வெளியே எடுத்து வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் ஒரு 3 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் எடுத்து தண்ணிக்குள்ள விட்டாங்களாமா. அப்படி விடும்பொழுது அப்படிதான் ஒவ்வொரு முறையும் அப்படி எடுத்து வெளியே வச்சுட்டு மறுபடியும் ஒரு தண்ணிக்குள்ள விடுவாங்க. அப்படி விடும்பொழுது அந்த எலிகள் 20 மணி நேரம் ஓடிச்சாமா. 20 மணி நேரம் தொடர்ந்து பிரயாசப்பட்டுட்டே இருக்குது. ஏன்னா அவைகளுக்குள்ளாக ஒரு எண்ணம் உண்டாயிருச்சு, நம்ம என்ன பண்ணப்படுகிறோம், சில நேரங்களில தண்ணியை விட்டு வெளியே எடுக்கப்படுகிறோம். ஆகினாலே ஒருவேளை நாம் என்ன பண்ணப்படுவோம், காப்பாற்றப்படுவோம். இன்னும் கொஞ்ச நேரம் ஓடினா காப்பாற்றப்படுவோம், நாம் விட்டு விடாமல் ஓடினால் காப்பாற்றப்படுவோம் என்ற எண்ணத்திலே இருந்தபடியினாலே 20 மணி நேரம் அவைகள் உயிரோடு கூடவே இருந்துச்சாமா. அவைகள் தண்ணியை வெளியெடுத்து வைக்காதது எவ்வளவு நேரத்தில் செத்துருச்சு, 7 மணி நேரத்தில் செத்துருச்சு. ஆனா அப்பப்போ நம்பிக்கை கொடுக்கப்படும் பொழுது அந்த எலிகள் 20 மணி நேரம் அந்த தண்ணீருக்கு விரோதமாக போராடி கொண்டே இருந்துச்சாமா. பிரதர், நான் உங்களுக்கு சொல்லட்டும், when we have hope in our life, நம்முடைய வாழ்க்கையிலே நம்பிக்கை இருக்கும் பொழுது எதிர்நீச்சல் அடிச்சு நிச்சயமாகவே நாம் ஜெயம் எடுக்க முடியும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நான் ஒவ்வொருவரும் பலம் உள்ளவர்களாய் மாறணும். கடைசியா நான் சொல்லி முடிக்கட்டும். இந்த எலியா என்ன தெரியுமா ஜெபம் பண்ணா, போதும் கர்த்தாவே, என்ன சொன்னா, போதும் கர்த்தாவே, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும், என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் செத்துறாண்டவரேன்னு சொன்னா. ஆனா 19ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா அந்த எலியாவை வசனம் சொல்லுகிறது, எலியா சுழல் காற்றிலே அவன் என்ன செய்யப்பட்டா, கர்த்தர் எலியாவை சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்து கொண்டார்.
பிரதர் சிஸ்டர், அவன் என்ன தெரியுமா கேட்டான்? நான் செத்துறேன்னு கேட்டான். நான் செத்துற ஆண்டவரன்னு கேட்டான். ஆனா ஆண்டவர் அவனுக்கு வேற பிளானை வச்சிருந்தாரு. உனக்கு சாவு இல்லப்பா, சாவுக்கு பதிலா அப்படியே நீ என்ன பண்ணப்பட போகிற? சாகாமல் உயிரோடு கூட நீ பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட போகிறாய் என்று ஆண்டவர் என்ன ஒரு அற்புதமான திட்டத்தை அவன் வாழ்விலே வைத்திருந்தார் பார்த்தீர்களா? நிறைய நேரங்களிலே கர்த்தர் நம்முடைய வாழ்விலே வச்சிருக்கிற திட்டத்தை தெரியாம தப்பு தப்பாவே ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம் பிரதர், தப்பு தப்பாவே கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் சிஸ்டர். ஆண்டவரே நான் செத்துறேன், போதும் ஆண்டவரே, என் பிதாக்களை பார்க்கல நான் நல்லவெல்லாம் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லி நம்மை நாமே சிறுமைப்படுத்திக் கொள்ளுகிறோம், தவறாக நினைத்துக் கொள்ளுகிறோம். ஆனா நான் உங்களுக்கு சொல்லட்டும், உங்கள் சிந்தையை பார்க்கிறோம், என் தேவனுடைய சிந்தைகள் உயர்ந்தவைகளாயிருக்கிறது. உங்கள் வழிகளை பார்க்கிறோம், என் கர்த்தருடைய வழிகள் உயர்ந்தவைகளாயிருக்கிறது. கர்த்தர் உங்களை குறித்து மேன்மையான திட்டங்களை வைத்திருக்கிறார். போராட்டத்தின் மத்தியில ஒருபோது சோர்ந்து போகாதீங்க, ஒருபோது விட்டு விடாதீங்க பிரதர், ஒருபோது நம்பிக்கையை இழக்காதீங்க சிஸ்டர். கர்த்தர் உங்களை குறித்து மேன்மையான திட்டத்தை வைத்திருக்கிறார். அவன் சொல்றான், போதும் ஆண்டவரே நான் செத்துறேன் ஆண்டவரே, என் வாழ்க்கை போதும், என் பிதாக்களை பார்க்கல நானு சொல்லுங்க, நல்லவெல்லாம் கிடையாது ஆண்டவரே, நான் மோசமானவன் ஆண்டவரே, நான் பாவி ஆண்டவரே, இதெல்லாம் வேணாம் ஆண்டவரே நான் அப்படின்னு சொல்லி இருந்தவனை என் தேவனாகிய கர்த்தர், அப்படி சொல்லி கொண்டிருந்தவனை என் தேவனாகிய கர்த்தர் சுழல் காற்றிலே அக்கினிமயமான ரதத்திலே அப்படியே எடுத்துக்கொண்டு, வா கண்ணா நீ என் கூட இருறான்னு சொல்லிட்டு ஆண்டவர் அவனை அழைத்து கொண்டு பரலோகத்திற்கு ஆண்டவர் கொண்டு போனார். உடைய வாழ்விலே கர்த்தர் மேன்மையான திட்டங்களை வைத்திருக்கிறார் என்பதை ஒருபோதும் மறந்துடாதீங்க. உங்க நம்பிக்கையை இழக்காதீங்க. இன்று முதல் நீங்க சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே நான் சிறப்பானவைகளை அறிக்கையிடுவேன், என் தேவனுக்காக நான் வாழுவேன், என் கர்த்தரை நான் துதிப்பேன், அவரை ஆராதிப்பேன், கர்த்தர் எனக்காக செய்தவைகளை நான் எப்பொழுதும் நினைவு கூறுவேன் என்று சொல்லுங்க. உங்க வாழ்க்கை நீங்க நினைச்சதை விட என் தேவன் சிறப்பானதாய் மாற்றி கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் கர்த்தருக்கு நன்றி சொல்ல ஆயத்தமாய் இருக்கிறீங்க? எத்தனை பேர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்ல போகிறீங்க? ஆமென், ஹalleluya. எஃப் மேஜர் கொடுங்க ராஜா, ஹalleluya. thank you lord, hallelujah. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம், உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, ஆமென், நாவாலே துதிக்கிறோம் நாதா. ஓ நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, ஓ நன்றி இயேசு ராஜா, ஆமென், நன்றி. அப்படியே நாம் எல்லாரும் எழுப்பி நிற்போமா தேவனுடைய சமூகத்தில்? எல்லாருமாக எழுப்பி நின்று தேவனை பார்த்து சொல்ல போகிறோம், ஆண்டவரே நீர் என் வாழ்விலே வைத்ததான திட்டங்களுக்காக நன்றி. ஆண்டவரே நான் ஒன்று தீர்மானம் பண்றேன், ஆனா நீர் என்னுடைய வாழ்வை குறித்து மேன்மையான திட்டத்தை வைத்திருக்கிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே என்று நாம் எல்லாரும் தேவனுக்கு நன்றி சொல்லி ஸ்தோத்திரம் சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மையை நம்பியுள்ளேன், கைவிடப்படுவதில்லை. ஆமென், என் பலனாகிய கர்த்தாவே ஸ்தோத்திரங்கள் அப்பா, கைவிடப்படுவதில்லை. உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து நானோ சென்றிடுவேன். உம்மாலே ஒரு மதிலையுமே, உம்மாலே ஒரு மதிலையுமே தாண்டி நானும் சென்றிடுவேன், தாண்டி நானும் சென்றிடுவேன். என் பலனாகிய கர்த்தாவே
ஹalleluya ஹalleluya ஜீசஸ் ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எல்லாராலும் கைவிடப்பட்டவனாய் காணப்பட்டதான தாவீதை என் தேவனாகிய கர்த்தர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினாரு. ஆமென். கர்த்தரை உயர்த்தினதான அவனை கர்த்தர் ஹalleluya உயர்த்தினாரு. கர்த்தர் உன்னை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். நீ கைவிடப்படுவது இல்லை, நீ கைவிடப்படுவது இல்லை. கர்த்தர் உன்னை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். எல்லாரும் இந்த சீயோன் பெந்தேகோஸ்தே சபை அவ்வளவுதான் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி கொண்டிருந்ததான நாட்களிலே நான் கர்த்தரோடு கூட பேசின, ஆண்டவரே நீர் இருக்கிறீர், ஆண்டவரே உம்மாலே நான் ஜெயத்தை பெறுவேன், ஆண்டவரே நீர் என்னை நடத்துவீர், ஆண்டவரே என்று தேவனிடத்தில் கேட்ட பொழுது கர்த்தர் சிறுமையும் எளிமையுமான என்னை கர்த்தர் உயர்த்தி சபையை கொடுத்து ஆண்டவர் கனப்படுத்தி ஆசீர்வதித்து வருகிற தேவனாகிய கர்த்தர் உன் வாழ்க்கையும் ஆசீர்வதிப்பார். தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உன்னையும் உயர்த்துவார். தேவனுடைய பிள்ளையே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டு கனப்படுத்தப்படுவாய். நன்மையை வழங்குகிற தேவன், ஆசீர்வதிக்கிறதான தேவன் உன் வாழ்வை மேன்மையுள்ளதாய் மாற பண்ண அவர் போதுமானவராக இருக்கிறார். ஓ ஹalleluya. நீ கலங்கி வந்திருக்கிறாயா? கைவிடப்பட்டு வந்திருக்கிறாயா? தனிமையிலே நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார், என் மகளே நான் உனக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிற நன்மைகள், ஓ ஆசீர்வாதங்கள் ஏராளம் உண்டு. நீ அவைகளை சுதந்தரித்துக் கொள்ளுவாய், நீ அவைகளை சுதந்தரித்துக் கொள்ளுவாய். நன்றி ஆண்டவரே. விசுவாசத்தோடு கூட அறிக்கையிடுங்க, உம்முடைய ஆசீர்வாதங்களை நான் நிச்சயமாய் சுதந்தரித்துக் கொள்ளுவேன். என் வாழ்க்கை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறும். உம்முடைய நன்மை என்னோடு கூட இருக்கும். நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. ஹalleluya ஹalleluya. தேவனுடைய வார்த்தைக்காக நாம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. கரமாலா ஷதரதல கரமாலா துரமா உரமாலா ஷதரதியா கரமாலா. ஆண்டவரே உமக்கு நன்றி ஐயா, ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே நீர் உம்முடைய வார்த்தைகளாலே எங்களை நிரப்புகிறீரே, எங்களை ஆசீர்வதிக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே இந்த நாளிலும் கர்த்தர் எங்களோடு கூட பேசின நல்ல வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த ஜனங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நிறைவோடு சமாதானத்தோடு வழி அனுப்புங்க. வருகிற நாளுக்கு என்று கர்த்தர் எங்களை ஆயத்தமா வைத்துக் கொள்ளுங்க. இந்த பிள்ளைகளுடைய இருதயங்கள் எல்லாம் உமக்குள்ளாக பலப்படுத்தப்படுவதாக ராஜா நீர் ஆசீர்வதிங்க. உங்க சமூகமே எங்களை தொடர்ந்து தாங்கட்டும். ஆண்டவரே உம்முடைய வசனங்கள் எங்களுக்குள் வல்லமையாய் கிரியை நடப்பிக்கட்டும். ஆண்டவரே நிறைவோடு கூட கர்த்தர் வழி அனுப்புகிற தயவுக்காக உமக்கு நன்றி. ரத்தத்தால ஜெயம், ரத்தத்தால ஜெயம். ஆண்டவரே அப்ப நாங்கள் மீண்டும் கூடி வரும் மட்டும் தேவனுடைய ஆசீர்வாதம் பாதுகாப்பு எங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியம், வழிநடத்தல், ஆசீர்வாதங்கள் நம்ம அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆமென். God bless you. Shalom. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சமாதானம்.